ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க இன்னைக்கு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், எள்ளு போட்டு ஒரு லட்டு செய்யலாம். நாளைக்கு தம்பியோட ஃபுட் ஃபெஸ்ட், ஸோ அதுக்கு கொடுத்தனுப்புறதுக்காக இன்றைக்கி நான் செய்கிறேன். ஸோ வாங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, 1/2 கிலோ வேர்க்கடலை, அதை வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய், ஒரு 100 எள்ளு தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. கருப்பு எள்ளு 100 எள்ளு தான் வாங்கினேன். எள்ளு என்கிட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ 100 எள்ளு வாங்கிக்கிட்டேன். இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, அது பத்தாது. அது வீட்டுக்கு தேவை, இட்லி பொடியெலாம் இடிக்க வேணும்னு வச்சுட்டேன். ஸோ வேர்க்கடலையை நல்லா கடாயை சூடு பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு வெள்ளை உருண்டை எடுத்துருக்கேன். ஒரு உருண்டை முழுசாக போட்டிருக்கேன் இவ்வளோ குவான்டிட்டிக்கு. 1/2 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 100 எள்ளு, ஏலக்காவுக்கு ஒரு வெள்ளை உருண்டை சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த டிமார்ட்டில் வாங்குவோம்ல அந்த வெள்ளை உருண்டை. ஸோ அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இது ஆறின உடனே தோல் உரிச்சிட்டு புடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எள்ளை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்டின இப்படி வறுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படன்னு அப்படி பொரியும். எள்ளு பொரியிற மாதிரி பொரியிறா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னா. ஸோ இதோட ஏலக்காவையும் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி பரட்டும் போது படன்னு பொரியும் இல்லையா, அந்த நேரத்துலையே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வச்சோன்னா கருகிடும், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஸோ இருக்கிற சட்டி இருக்கிற சூட்லேயே அது பொரிஞ்சிடுவாங்க. பாருங்கள் எப்படி குதிக்குது படன்னு. ஸோ அதையும் வறுத்து எடுத்து ஒரு இடத்துல வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஆறட்டும் இதெல்லாம். பொட்டுக்கல் ஆல்ரெடி நான் கொட்டி வச்சுருக்கேன் டப்பாவில். அது நமத்து போயிருக்குமோ அப்படின்றதுனால ஒரு வாட்டி அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கல்லையே அப்படியே எடுத்து கொட்டி, 1/4 கிலோலாம் இல்லைங்க, அது ஒரு 150-200 தான் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்ல. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான், 1/4 கிலோ இருக்காது. ஸோ வேர்க்கடலை அதுலேயும் வறுத்து எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலையை முரத்தில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் கையால் அப்படியே போட்டு தேய்ச்சி முரத்தில் வச்சு தேய்ச்சோன்னா தோலெல்லாம் வந்துடும். ஸோ புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நான் முரத்தில் போட்டு அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள்ளு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தனித்தனியாக அரைச்சோம்னா வேர்க்கடலையில் எண்ணெய் நிறைய, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தனித்தனியாக அரைச்சோம்னா வேர்க்கடலை ஃபேட் ஃபுட்டு. அதில் ஃபேட் ஃபுட்டில் எப்போதுமே ஆயில் செக்ரிகேட் ஆகும் இல்லையா, அது க்ரீஸினஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் இதோட பொட்டுக்கடலை சேரும்போது அதை மேட்ச் பண்ணிவிடும். நம்ம இதில் ஆயிலோ பட்டரோ நெய்யோ நம்ம சேர்க்க வேண்டாம். அதில் தேவையான அளவு அதுவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு பேட்ச் அரைச்சி கொட்டிட்டேன். செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வெல்லம் தட்டிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதை அரைச்சதுக்கப்புறம் இதில் பாதி வெல்லம், அதை அரைச்சதுக்கப்புறம் அதில் பாதி வெல்லம் போட்டு ஒரு ஓட்டிட்டோன்னா அரைக்கிறதுக்கு நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உருண்டை. இது ஆயில் ஃபேட் ஃபுட்டில் எப்போதுமே ஃபேட் ஃபுட்டில் எப்போதுமே ஆயில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆயில் இதில் சேர்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், குளன்னு ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இது எப்படி இருக்கோ இது அப்படியே நான் இப்போ பாருங்கள், இதில் 2 பேட்சாக இருக்கும். ஒரு பேட்சில் சர்க்கரை வெல்லம் போட்டு அரைச்சிருக்கேன். அது நல்ல கலராக இருக்கும், கோல்டன் கலரில். இன்னொன்று வெள்ளையாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் மீதி வெல்லத்தை கொட்டி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்படி கையால் இப்படி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அரைச்சிட்டு வந்த உடனே அப்படியே பிடிக்கும். ஏன்னா புடி கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த மாதிரி பிடிச்சி புட்டு மாவு இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்கும். ஸோ அப்படியே நிற்கும். அதில் ஆயிலெலாம் சேர்த்துட்டோன்னா வச்சுக்கோ கொலன்னு ஆகிடும். அதனால் அதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்படியே நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ரெடி பண்ணி கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாப்பாலாம் கை வைப்பாலோ என்னமோன்னு சொல்லிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். அங்கே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெல்லம் சேர்க்காமல் அரைச்சது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரலையும் கெட்டு போகாது. பசங்களுக்கு டெய்லி ஒன்று ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சமாக ஒரு சட்டியில் அந்த வறுத்த வானலியில் போட்டு கொடுத்துட்டேன். அவள் கை வைப்பானே, நீ உருட்டிக்கோ சாப்பிட்டுக்கோ என்னவோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் தான் உருட்ட போகிறேன். இது பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துருங்க. சப்போஸ் ஸ்கூலுக்கு கொடுக்கலனாலும் வீட்டில் ஒன்று ஈவினிங் கொடுத்தீங்கன்னா
அப்படியே பயங்கரமாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு பிடி பிடிச்சதுக்கப்புறம் இப்படி உருட்டும் போது உடையுது. அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த விரல் வச்சு அந்த கட்டை விரலுக்கும் கீழே இருக்கிற அந்த மசில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அழுத்தும் போது நல்லா புடியாயிடுது. இது எப்படி இருந்தது தெரியுமா? சாப்பிடும்போது அப்படியே வாயில் போட்டோடனே இந்த பஞ்சு மிட்டாய் கரையும்ல, அந்த மாதிரி கரைஞ்சிது. அதில் அந்த கரையும் போது அதில் ஒரு க்ரீமினஸ் இருந்தது, க்ரீஸியாக நல்லா சூப்பராக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், ஹார்லிக்ஸ் மாதிரியே இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப இதில் கொஞ்சம் கோதுமை மாவு வறுத்து அரைச்சி சேர்த்துருந்தோம்னா நிஜம் ஹார்லிக்ஸ் மாதிரியே இருந்திருக்கும், நைஸாக அரைச்சிருந்தோம்னா. நல்லா இருந்துச்சு, நல்லா அப்படியே கரைஞ்சிச்சு வாயில். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பீனட்டா இல்லை வேர்க்கடலையா இல்லை எள்ளா என்ன உருண்டை வேணால் வச்சுக்கலாம் இதுக்கு பேர். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறேன், மல்டிகிரைன் என்னப்பா மல்டிகிரைன் லட்டுன்னு என் புள்ள பேர் வச்சுருக்கான். ஸோ அதை தான் நானும் வச்சுருக்கேன். இதை வந்துட்டு பாப்பா எல்லாத்தையும் பேலன்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் உருட்டி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு தம்பி கிளாஸில் மொத்தம் வந்துட்டு 34 ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னாங்க கிளாஸில் பசங்க. ஸோ இந்த ஒயிட்டில் வந்துட்டு அவங்க ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு தேவையான லட்டுவை வச்சுட்டு இந்த சாண்டல் கலர் டப்பாவில் ஸ்வீட் பாக்ஸ் அதில் வந்து 34ஐயும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிளாஸில் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 57 லட்டு இருந்துச்சு. 57ம் தம்பி தான் எடுத்துகிட்டு போகிறான். 2 லட்டு மட்டும் நான் எடுத்து டப்பாவில் போட்டுக்க போகிறேன். வேணும்னா நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 12 லட்டு வச்சேன். ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு தம்பி வந்துட்டு இதை தான் வந்துட்டு அங்கே என்ன சொன்னேன், இது பண்ண போகிறான், அங்கே கொடுக்க போகிறான், காட்ட போகிறான். அதனால் காமி சரி காட்டு. 57 இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு 12 வச்சுட்டேன். பேலன்ஸ் 34ம் அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இதில் வந்து பசங்களுக்கு தம்பியோட கிளாஸ்மேட்ஸுக்கு அது ஃபுட் ஃபெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸில் வந்து இதை வந்துட்டு கிளாஸ் மிஸ்ஸுக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் 2 இருந்துச்சு, 2ஐயும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதை ரெடி பண்ணிப்பேன். நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது 2 செஞ்சு வச்சுட்டே தான் இருப்பேன். பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி லட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு கடையிலையும் வாங்கி வச்சுருப்போம், எல்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் வந்துட்டு அடுத்த வீடியோவாக தெரியல, நான் வந்து ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். நிஜம் ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்கும், எப்படி போடுறதுன்னு போடுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பூஸ்ட் எப்படி போடணுன்னு போடுறேன், அதையும் பாருங்கள். நிஜமாக அவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம கடையில் வாங்கவே வேண்டாம். அதெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக சூப்பராக அப்படியே கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். ஹார்லிக்ஸ் அப்புறம் பூஸ்ட் 2மே போடுறோம் பாருங்கள். ஓகே, இது அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பேக் இப்படி வந்து வெர்டிக்கலாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி மாவாக்கிடுவான் உருண்டையை. ஸோ இப்போ ஹரிசாண்டெல்லாம் வச்சா மாவாக்கிடுவான் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று. ஸோ வெர்டிக்கலாக வைக்கிறதுக்கு ஒரு பேக்கை தேடணும். பேலன்ஸ் இந்த 3 உருண்டை தான் மீந்துச்சு, 1 உடஞ்சிச்சு, பேலன்ஸ் 2. இதை பசங்களுக்கு கொடுத்துடலாம் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோவெல்லாம் கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.